அமரகாவியம் படத்தை பண்ணார். நான் படத்துக்கு ஜீவாசங்கரோட அமரகாவியம் படம் ஒர்க் பண்ணிட்டேங்க. அது ஒரு த்ரில்லர் ஜானர். இந்த அமரகாவியம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. 1988-89 நடக்கிற ஒரு பீரியட் ஃபிலிமு. படத்தில் 5 சாங் இருக்கு, எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸு. Today I want to thank Arya, Jivashankar and all team. Thanks. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். நான் வழக்கமாக ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படத்து வேலைகளில் இது பண்ணுறதுனால உள்ளே வர முடியாமல் போயிடும். இந்த படம் தவிர்க்க முடியாத லெவலில் எல்லா வகையிலும் இன்னும் ஆனதில்ல. இன்றைக்கி எப்படி வந்துட்டோம்னாங்க பேச வச்சுட்டாங்க. இந்த படம் முதல்ல சங்கர் என்கிட்ட பேசும்போது ஒரு 88-90 அந்த மாதிரி பீரியட் மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு வந்தால் தான் இது பீரியட்ன்றது எதுக்கு இந்த படத்தில் நமக்கு முக்கியமாக இப்போ நிறைய ஃபிலிம் வந்துட்டுருக்கு, பீரியட் செட்டில் வந்துட்டுருக்கு. ஒரு ஆர்டராக பீரியட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஈவன் இதில் பீரியட் ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும்போது அது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைமில் கம்யூனிகேஷன்றது ஒரு பெரிய கேப் இருக்கும். ஈவன் லெட்டர் இல்லைன்னா ஒரு ஃபோன் அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் தான் இருக்கும்போது இருக்கும். இப்போ இருக்க மாதிரி ஈஸியாக நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்காது. அந்த சூழ்நிலை கதையில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உருவாக்கு, கேரக்டரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் உருவாக்குதுன்றது தான் கதையோட இதாக இருக்குன்னும் போது கன்வின்சிங்காக இருந்தது. ஒரு ஆர்டருக்கு பல இடத்துல தன்னுடைய இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பீரியட் ஃபிலிம்ன்றது அது ஒரு ரிமார்க்கலான ஒரு ஏரியா. அது இல்லாமல் இந்த என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே இந்த டைமில் ஒரு ஸ்கூல் முடிச்ச அந்த டைமாக இருக்கும். இப்போ நாங்கள் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் திருப்பி க்ரியேட் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அது கிடச்சிது. அமரகாவியம் ஃபிலிம் கண்டிப்பாக இப்போது ஃபைனல் மிக்சிங் இப்போ தான் முடிஞ்சுது. பார்த்தோன்னே ஒரு ஓகே நமக்கு ஒரு ஃபிலிம் பண்ணும்போது ஓகே ஒரு இன்னும் ஒரு 10-20 இயர்ஸ் கழித்து நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்தோம் அப்படின்னு படம் கம்ப்ளீட் ஆனோடனே வந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண ஜீவாசங்கர் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரியலி தேங்க் பண்ணோம். எனக்கு கண்டிப்பாக ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஓகே 2010s கிட்ட வந்த ஒரு நல்ல படம் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அமரகாவியம் இருக்கும். ஏன்னா ஈவன் ஒவ்வொரு மைன்யூட் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கை ஏன் அவங்க ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஒரு பொசிஷனில், ஏன் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் ஏன் அப்படி பார்க்குது, இது வரைக்குமே க்ளீனாக பிளான் பண்ணியிருந்தார் ஜீவாசங்கர். அதனால் எங்களுக்கு ரீரெக்கார்டிங் அப்போது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த எமோஷனை கேப்சர் பண்ண ஒரு சீனில் இவர் சத்யா வந்து நார்மலாக பார்த்துட்டு இருப்பார். தென் திடீர்னு லுக் வந்து அவரோட வைட் ஆகும். பிகாஸ் ஒரு விஷயம் கேட்பார். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் ஒன்றுனா மார்க் பண்ணி வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பண்ணும்போது படம் வெறும் கேரக்டர்ஸ், அவங்க 2 கேரக்டர் என்ன டயலாக் பேசுகிறாங்க அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட்டில் இருக்க அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற இமோஷனை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது படத்தில். ஏன்னா அதை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கேப்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் இப்போது முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ஓகே ரியலி அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே கண்டிப்பாக பே பண்ணியிருக்கு அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக ஆடியன்ஸும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் சாங்ஸ்க்கு நாங்கள் எதிர்பார்க்கல இந்த ரெஸ்பான்ஸ். அண்ட் ரியலி தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் உங்கள் சப்போர்ட்க்கும். அண்ட் தேங்க்ஸ் டு காட் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அதே மாதிரி ஃபில்முக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இதுக்கு மேலே உங்கள் சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறோம். அண்ட் எங்கள் ஹோல் டீமுக்கே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்மாக இருக்கும். ஐ திங்க் சங்கர்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் மேபி நம்ம எல்லாருக்குமே அமரகாவியம் முன்னாடி அமரகாவியம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் கேரியர் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. தேங்க்ஸ். சின்ன வயசுல நான் கேட்டதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது. அதுக்கு தான் மொத்தமாக சேர்த்து ஒரு படம் பண்ணி விட்டு இல்லை சார் கேட்கல சார். அதுக்கு காரணம் தன்னுடைய வாழ்க்கையை இந்த படத்தினுடைய காட்சிகள் பிரதிபலிப்பதாக ஒரு பத்திரிகை சொல்லியிருக்கீங்க. அது இந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்கன்னு. அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிடுறான், அதுக்கப்புறம் நான் மாத்துறேன். அதுதான் பிரச்சனை. அதுக்கு இவரே வழக்கம் கொடுப்பாருங்க. இல்ல அவங்க வந்து உங்க கொஸ்டின்ல பாதி ரைட்டு பாதி தவறான செய்தி.
அவங்க படம் பார்த்தாங்க, படம் பார்த்து கண் கலங்கினாங்க, எமோஷ்னலாக வந்துட்டு அவங்க அப்செட் ஆனாங்க. பட் அவங்க பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ண மாதிரி அவங்க எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை. ஐ திங்க் அது தவறான நியூஸ். பட் அவங்க படம் பார்த்து படத்தோட ஹோல் ஸ்கிரிப்ட் கதை அண்ட் கிளைமேக்ஸ், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, எமோஷ்னலாக என்னை வந்துட்டு அது டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், இல்லை இல்லை, இந்த படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கரு வந்துட்டு நான் 2வது படிக்கும் போது நடந்த ஒரு இன்சிடென்ட், என்னோட நேட்டிவ் பிளேஸ் தஞ்சாவூர்ல. ஸோ அதை வந்துட்டு நான் இந்த கதை களமா வச்சு நான் பண்ணியிருக்கேன். சத்யா வந்து படத்தில் வந்துட்டு ஹையர் செகண்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட், 12வது படிப்பாரு. அந்த நடந்த விஷயம் 10 வருஷம் கழிச்சு படிச்சிருக்காரு, அது அவர் சொல்லாம விட்டுருக்காரு, அவ்வளவுதான். போட்டி எல்லாம் கிடையாது. அப்ப எனக்கு யார் போட்டி என்ன வீட்டுல ஒழுங்கா படிச்சிருந்த பிரச்சனை இல்லையா? எப்படி நான் ஒழுங்கா படிக்கல, அண்ணன் வந்து ஆக்டரா இருக்கான், ஒழுங்கா படிக்கல, நம்ம சினிமாவுக்கு போயிடலாம். வீட்டுல வந்து என்ன திட்டு இருந்தாங்கன்னா, உன்னால பாரு அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், அந்த மாதிரி இதுதான். மற்றபடி போட்டி இல்லை. அவன் ரொம்ப நல்லா ஆக்டரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு தான் சந்தோஷம். ஏன்னா இட்ஸ் மை பிரதர். இதுல போய் நான் பொறாமப்படுறதோ ஜெலசியா ஃபீல் பண்றதோ இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு போட்டியா நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பட் ஐ பி வெரி ஹாப்பி. இப்போ ஐம் வெரி ப்ரௌட். நான் சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ ஒரு இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி வந்து ஆக்டர்ஸுக்கு வந்து பிகினிங் ஆஃப் த கெரியர் கிடைக்கிறது வந்து வெரி ரேர். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது இல்லை. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. என்னோட பிரதர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னு ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு இப்போ ஷூட்டிங் இல்லை, சைக்கிள் வாங்க காசும் இல்லை, அதுதான் உண்மை. வாங்கிட்ட அப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏழு வேலை இங்க உட்காந்து தான் ப்ரிப்பேர் பண்றீங்களா? இல்ல இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா. நீ கேளுங்க, எதுக்கு போட்டு வந்தா நீங்க கேளுங்க. இல்ல இல்ல, என்னோட கருப்பு ஷர்ட் போடலாம்னு நினைச்சு என் கபர்ல வச்சிருந்தா அவர் போட்டு வந்துட்டாரு. சரி ஓகே, வெள்ள அதே கருப்பு வேற இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெள்ளை போட்டு வந்தேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும். சட்டை சின்ன வயசுல இருந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டு தான் போட்டுட்டு இருக்கோம், இன்னும் அதே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. புரியல என்ன? அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்புறம் நீங்க அந்த நியூஸ் லீக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா